வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பர்த் சர்டிஃபிகேட்டு, அதாவது இதுவரை பிறப்பு சான்று பெறாதவர்களுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. பிறப்பு சான்றிதழ் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலம் எப்படி உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரொசீஜர், இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிறப்பு சான்றிதழ் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அந்த அறிவிப்பில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 15 வயது நிரம்பியவராக நீங்கள் பேருடன் கூடிய பிறப்பு சான்று பெற்றுவிட்டீர்களா, இதுதான் கடைசி வாய்ப்பு, உடனே போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 15 வயது ஆயிருந்து உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லைன்னு சொன்னால் உடனடியாகவே உங்களுடைய பிறப்பு சான்றிதழை நீங்கள் பதிவு செய்து வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கடைசி வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்து 15 வருடங்கள் நிறைவடைந்த பின்னும் பெயர் பதிவு செய்யப்படாத நிகழ்வுகளுக்காக தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள் 2000 தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மேலும் 5 ஆண்டுகள், அதாவது பார்த்தீங்கன்னா 1/1/2020 முதல் 31/12/2024 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்து 15 வருடம் ஆகிருந்து உங்களுடைய பிறப்பு இன்னும் பதிவு செய்யப்படாமல் இருந்திருந்தால் உடனடியாக நீங்கள் பதிவு செய்யுங்க. இதுதான் கடைசி வாய்ப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி டேட்டு 31/12/2024 வரைக்கும் தான் அந்த டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினாக கீழே இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்டில் என்ன சொல்லுவாங்க, இனி வரும் காலங்களில் இது போன்ற கால அவகாச நீட்டிப்புகள் வழங்கப்பட இயலாது என இந்திய தலைமை பதிவாளரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ யாரும் இன்னும் பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்யலையோ, நீங்கள் பிறந்து 15 வருடம் ஆயிருந்தால் உடனடியாக நீங்கள் போய் பதிவு செய்து உங்களுடைய பிறப்பு சான்றிதழை வாங்கிடுங்க. கடைசி டேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் டிசம்பர் 31 தான் கடைசி டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் கால அவகாசம் நீட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க, கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க. கண்டிப்பாட்டு நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிறப்பு சான்றிதழை வாங்கிடுங்க. பிறப்பு சான்றிதழ் எல்லாத்துக்குமே இப்போ முக்கியமான ஆவணங்காட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த பிறப்பு சான்றிதழ் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிறப்பு சான்றிதழை எப்படி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. அதுக்கு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, CRSTN அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, பர்த் அண்டு டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளாக தான் போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்லேயே கொடுத்துருக்கு பாருங்கள், சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பர்த்துன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பர்த் பறக்கும்போது உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பிறந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு RCHIDன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இருந்தால் இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட அந்த நம்பர் இல்லைன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனா பொண்ணான்னு சொல்லிட்டு முதல்ல செலக்ட் பண்ணிடுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. சென்னையை தவிர நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். நீங்கள் சென்னையில் பிறந்தவங்களாக இருந்தால் இதுக்கு பக்கத்தில் ப்ளூ கலரில் கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். அதில் போய் நீங்கள் டவுன்லோடு பண்ணுங்கலாம். சென்னை மட்டுமா இருந்தால், மற்ற டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலாக ஹோமில் பிறந்தீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கேட்டிருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. ஸோ கரெக்டாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பர் இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு கேப்சா இருக்கும். இந்த கேப்சாயை இந்த பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக்னு கொடுத்தா போதும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வியூ கொடுத்தா போதும். உங்களுடைய சர்டிஃபிகேட்டு நீங்கள் வியூ பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்களே ஆன்லைனில் டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.